அனுபவமா தான் சொன்னாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிடாம தான் நம்ம வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கணும்னு நினைக்கும். அப்படி நினைக்க கூடாது. அப்பா தேவர் சமுதாய அத்தனை பெருமக்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். போன ஆண்டு இதே மாதிரி சிறந்த பெண்மணிக்கான விருது வாங்கிட்டு பொண்ணு வந்து இங்கே படித்தது. அதே மாதிரி இந்த மரியாதை நாங்கள் பண்ணோம். இன்னும் பேரும் புகழாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த கருப்பசாமியை பற்றி எனக்கு தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியும். இவர் வந்து நம்ம சமுதாயத்துக்கு மாத்திரமில்லை எல்லாருக்குமே அருள் செய்யக்கூடிய ராமனுடைய புத்திரர். அதனால இவர் ஒரு அற்புதமான தெய்வம். இந்த இடத்துல படித்து இந்த மரம் எப்படி வேறுண்டி நிற்க அது போல எங்கள் பிள்ளையும் வேறுண்டி இருக்கிறாங்க. இன்னும் அதாவது தென்னாட்டில் மாத்திரம்தான் இந்த வில்லிசேக்கலை இருந்துச்சு. இன்றைக்கி சென்னை, மதுரை, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பூராமே போய் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் வில்லிசையின் மூலமாக சொல்கிறாங்க. உலக நாடு பூரா உலக மொழிகள் கற்று இதுபோல் பேரும் புகழும் வாங்கணும்னு நான் வணங்குற அகசிய பெருமானையும் எங்கள் ஐயா கருப்பையா, எங்களுக்கும் கொலைதான் கருப்பசாமி தான், எங்கள் கூட வந்துக்கிட்டே இருப்பார். இந்த கருப்பையா துணையாக இருந்து இன்னும் மென்மேலும் நல்ல பேரை வாங்கி விருதுகளை வாங்கணும்னு உங்கள் ஊர் மக்கள் சார்பாக வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில பாடும் நாமல் 6 பேர்களுக்குமே பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் வாசங்களும் நிறைந்து நாமலை அன்போடு ஆதரித்து வரக்கூடிய எனது அருமை அப்பா அவர்கள் குச்சாலநாதர் சுவாமியின் திருக்கோவில் சார்பாக எனது அருமை அப்பா எந்த ஊர்ல பக்கத்துல வந்தாலும் சரி அந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா வராம போகவே மாட்டாங்க. நாமல் மீது அவ்வளவு ஒரு பிரியத்தோடு குடும்பத்தோடு அவர்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாகவே நினைத்து என்றைக்கும் ஆதரித்து வரக்கூடிய அன்பு அப்பாவின் அன்பு கரத்தாலே குச்சாலநாதர் சுவாமி அகஸ்தியர் சுவாமியின் திருக்கோவில் சார்பாக நாமளுக்கு அழகான மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோடு எனக்கு அழகான ஒரு புடவையும் எடுத்து வந்து கொடுத்து போன வருஷமும் அப்பா இதே கோயிலுக்கு வந்தாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்தாங்க. இன்னைக்கு முதல் நாள் இன்னைக்கு வருவாங்க நினைச்சேன். சரி, அதே மாதிரி வந்துட்டாங்க. போன் போட்டு சொல்லிருக்கோண்டாமா? ஐயாட்ட சொல்லிருக்கோண்டாமா? எனக்கு தான் வருவாங்கன்னு தெரியுமே. சரி இருக்கட்டும். சரி, நீ போன் போட்டு சொல்லி இருந்துருந்தா எனக்கு ஒரு சுடிதார் எடுத்துட்டு வந்திருப்பா. நான் அதுக்கு தான் நீ கவலைப்பட்டிருக்க. நாளைக்கு சுடிதார கொண்டாந்து கொடுக்குறாங்க போடணும். நாளைக்கு சுடிதார் வந்துடும். உனக்கு எடுக்கிறது பெருசு இல்லை, நீ போடணும். பெறவே நான் போட குடத்துக்காரே என்ன முடுக்க அவர் விரட்டிக்கிட்டே வருவாரு. மோசமான ஆளு. அதனால நீ தரவே வேண்டாம், உங்க அனுப்பிருந்தா போதும். சரியா? அப்படி இருக்கும்போது என்ன அப்பா அவர்களை நாமல் பார்க்க வேண்டும் என்று அன்போடு பட்டுப்புடவையை பரிசாகவே கொடுத்து நாமளுக்கு 201,00,000 கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். துணி கொடுத்தால் பிணி தீரும், சாஸ்திர விதி அது. ஆமா, அதாவது கோழி காலிலே கச்சத்தை கட்டினா குப்பையை தாங்களரும், கருடன் காலிலே கச்சத்தை கட்டினால் உலகமெல்லாம் சுத்தி வரும். அதனால நாமல் வந்து ஒரு ஊர்களாக ஒரு நாடுகளாக ஒரு தாலுகாவாக போய் நாமெல்லாம் வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் இருக்கும். வீட்டுக்கு போய் ஆமா, எங்களுக்கு தொடர்ந்து இறைவன் இந்த கருப்பசாமி கிருபையால ஏதோ எங்களுக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை நாங்க முழிப்பை வந்து நாங்கள் பெருசாக நினையாம சில நேரம் பசுகள்லேயே தூங்கி வருவோம். அந்த உடனே நிகழ்ச்சி பண்ணுவோம். ஏதோ அந்த ஆண்டவன் கருப்பசாமி எங்களுக்கு கிருபை செய்தால் இன்னும் எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வரலாம். அதனால தினந்தோறும் நிகழ்ச்சி பண்ணுவதனால ஒரு ஊர்களையும் போய் இன்னார்கள் நமக்கு வேண்டியதை செய்தார்கள் அப்படி என்று ஒரு ஊர்லையும் எடுத்து சொல்லுவோம். அதனாலதான் கிரடங்காலிலே கச்சத்தை கட்டினா உலகமெல்லாம்
சவுண்ட் வரும், ஓசை வரும். அதே மாதிரி நமக்கு அப்படி அப்பா அவர்கள் நாமளுக்கு அன்போடு பரிசீலித்து நாமளை ஆதரித்து உள்ளார்கள். ஆமையா, ஆதரித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அன்னாருடைய சித்தி டிவி அன்னார் அவர்கள் சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு 201 லட்சத்தை முதலாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். இந்த பட்டு புடவையில அண்ணன் கை ராசி. ஆமா, சரியான ராசி. ஒரு இலைகளும் ஒரு 1000 பொன் பெறுமா. ஆமா, அதாவது மாந்தளிர்களே கலர் ஒரு வரும், மல்லிகை முல்லை அச்சு ஒரு வரும், சேர்ந்த சந்தன கலர் ஒரு வரும், திக்கு திக்காகவே முத்துக்கள் கோர்த்து அப்படியே பட்டு புடவையை கொண்டு வந்து அந்த குத்தால ஆமா அவங்க அப்பா வந்து நமக்கு அன்பளிப்பு செய்ததுனால சிட்டி டிவி ஓனர் நம்ம பேர பிள்ளை எங்க போனாலும் சரிதான் நம்மளை பெருமையா நினைத்து நமக்கு என்ன வேணுமோ உடனே வாங்கி அடிக்கடி அல்வா வாங்கி கொடுக்காருன்னா. ஆமா, அல்வாவையும் தருவாங்க நாளைக்கு. ஆமா, அப்படி இருப்பதனால 200 லட்சத்தை அன்பளிப்பு செய்தார் ஐயா அவங்க. நாமளுக்கு பரிசீலித்து ஆதரித்த அன்பு உள்ளம் மந்தாரை, பிச்சி, இருவாச்சி, செண்பகம், வாடார் மல்லி, வடர் மல்லி, சூடார் மல்லி, சுடர் மல்லி, மல்லிகை, முல்லை, கனகம், கர்மம், கட்டிக்கேந்தி, சேவல் பூ, செவந்தி பூ, இப்பேற்பட்ட மலர்களை வாழ தடதனிலே தொடுத்து வகையுடனே வந்து 6 பேர்களுக்கு 6 மலர் மாலவை அணித்து நாமளை அன்போடு ஆதரித்து உள்ளார்கள். ஆமையா, ஆதரித்த அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு ஆமையா மனைவி மக்களோடு எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே. போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகவே திரும்பி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்றைக்கும் நீடிய வாழ்வாக வாழ வேண்டும் என்று என் கருப்ப சுவாமியை வணங்குகிறோம் ஐயா.